My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ல கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா இதுக்கு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு வீடியோ தான். சென்டாக் தரப்புல இருந்து மிக முக்கியமான 2 அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஒன்னு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அடுத்ததா சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது எக்ஸ்டெண்ட் ஆகுது. சென்டாக் ரிசல்ட்டும் டிலே ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ரிசல்ட் எப்போ வரும், ஃபீஸ் ஆக்சுவலாக என்னதான் நடந்திருக்கு, இதற்கு முன்பாக இருந்த ஃபீஸுக்கும் இப்போவும் எவ்வளவு தூரம் வித்தியாசங்கள் இருக்கு, அண்ட் என்ஆர்ஐல நீங்க சென்டாக் யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா நீங்க ரீகன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்கு. அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோக்கு வந்திருக்கீங்க, முதல் முறையா நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சென்டாக்னுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் திங் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பத்தி பார்த்துடலாங்க. இப்போ கவர்மெண்ட் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் அங்க ஒரே ஒரு காலேஜ் தான், அது சென்டாக் ஆல் இண்டியா கோட்டா 15% மூலமாகவும் அந்த சென்டாக் மாநிலத்தை அந்த யூனியன் டெரிட்டரியை சேர்ந்த மாணவர்கள் அந்த காலேஜில் சேருவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கான சீட். ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலை. அண்ட் கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் 3 காலேஜ் இருக்கு உங்களுக்கு. பிம்ஸ் இருக்கு, வெங்கடேஸ்வரா இருக்கு, மணக்குள விநாயகர் இருக்கு. ஸோ மணக்குள விநாயகர் அண்ட் பிம்ஸ் 2 காலேஜ்னுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஃபார் கவர்மெண்ட் கோட்டா 4,50,000 rupees டியூஷன் ஃபீஸ் சார்ஜ் பண்ண போறாங்க. இப்போ சொல்றது எல்லாமே டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான். அதர் ஃபீஸஸ் எல்லாம் இதோட சேர்ந்து அடிஷ்னலா ஆட் பண்ணுவாங்க, இன்க்ளூட் பண்ணுவாங்க. நீங்க ஹாஸ்டல் எடுக்கிறீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் செப்பரேட், அதர் ஃபீஸஸ் எல்லாமே அடிஷ்னல் தான். ஸோ இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டா பார்க்கலாம். தமிழ்நாட்டு மாணவர்கள் அல்லது பிற மாநில மாணவர்கள் சென்டாக்ல போகும்போது மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு தான் நம்ம எலிஜிபிள். அண்ட் தெர் ஆர் 3 காலேஜஸ். வெங்கடேஸ்வரா தெலுங்கு மைனாரிட்டின்றதுனால ஃபர்ஸ்ட் 2 ரவுண்டுக்கு அவங்க ஜெனரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு வரமாட்டாங்க. ஸோ அது பாண்டிச்சேரி கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும், காமிக்கும். வேற மணக்குள விநாயகர் அண்ட் பிம்ஸ் இந்த 2 காலேஜும் நமக்கு எல்லா கேண்டிடேட்ஸ்க்குமே காமிக்கும். இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டா இதுக்கு முன்பதாக வரைக்கும் நமக்கு 16 lakh சம்திங் இருந்தது. இப்போ அது 17 லட்சம் ரூபாயா ஃபீஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டால டியூஷன் ஃபீஸ்ங்கிறது 17 லட்சம் ரூபாய். இப்போ தமிழ்நாடு விட பாண்டிச்சேரி கம்மியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. தமிழ்நாட்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அரசாங்கம் நிர்ணயித்திருக்கக்கூடிய கல்வி கட்டணம் 15 லட்சம் ரூபாய், 15 lakh per year. இதான் டியூஷன் ஃபீஸ் ஃபிக்ஸட் பை தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி. அதே மாதிரி பாண்டிச்சேரியில சென்டாக் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது 17 lakhs. ஸோ பேஸ் ஃபீஸ்ல 2 லட்சம் ரூபாய் நமக்கு அங்க இதை விட தமிழ்நாடை விட அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். அப்போ அதர் ஃபீஸஸ் இந்த 17 லட்சம் ரூபாய்க்கு மேல ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸ், XYZன்னு சொல்லி எல்லா ஃபீஸும் எக்ஸ்ட்ரா வரும். இப்போ என்ஆர்ஐ கோட்டா இதுக்கு முன்பதாக வரைக்கும் இங்கதான் இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டா கூட பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. 16 lakhs 17 lakhs மாறி இருக்கு. 1 லட்சம் ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தட் இஸ் வேலிட் திங், ஓகே தான் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா என்ஆர்ஐல பெரிய சேஞ்ச் நடந்திருக்கு. இதுக்கு முன்பதாக வர என்ஆர்ஐ கோட்டாக்கு 21 லட்சம் ரூபாய் 21 lakh per year தான் இருந்துச்சு. ஆனா இந்த வருஷம் நமக்கு 2026-2027 அகாடமிக் இயர்ல இருந்து 25 lakh per year அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 லட்சம் ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு என்ஆர்ஐ கோட்டாக்கு. ஸோ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் என்ஆர்ஐ இன் பிம்ஸ் பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருந்தோம் வீடியோவில். வேற அது இப்போதைக்கு பார்க்கும்போது ரீகன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கு. ஏன் அப்படின்னா தமிழ்நாடுடைய என்ஆர்ஐ ஃபீஸ் 27 லட்சம் ரூபாய். இதுக்கு முன்பதாக சென்டாக் 21 லட்சம் ரூபாய் இருந்துச்சு. ஆனா இப்போ அதை 25 lakhs இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி என்ஆர்ஐ கோட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 lakhs கம்மி. தமிழ்நாடை விட 2 லட்சம் ரூபாய் அங்கே கம்மியா இருக்கும். அப்போ அதர் ஃபீஸஸ் எல்லாம் இதோட சேர்ந்து அடிஷ்னலா வரும். ஸோ தமிழ்நாட்டில் 27 lakhs plus 3-4 lakhs வருது அப்படின்னா 30 lakhs 31 lakhs வரைக்கும் வரும் என்ஆர்ஐ கோட்டால ஹாஸ்டல்லாம் சேர்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல. அதே மாதிரி பாண்டிச்சேரியில நீங்க ஹாஸ்டல் எடுக்க போறீங்க, ஹாஸ்டல் மெஸ் ஃபீஸ் எல்லாம் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா 25 lakhs plus 3 to 4 lakhs. ஸோ 28 lakhs to 29 lakhs அப்படிங்கிறது வரும். பேசிக்லி ஒரு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் தமிழ்நாடுக்கும் பாண்டிச்சேரிக்கும் கம்மியாகும். இதுக்கு முன்பதாக அப்படி இல்லை. தமிழ்நாடுல 27 லட்சம் ரூபாய், அங்கே 6 லட்சம் ரூபாய் பேஸ் ஃபீஸ்லேயே கம்மியா இருந்ததுனால தமிழ்நாடுனுடைய 27 lakhs அப்படிங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருந்தது. பட் இப்போ என்ஆர்ஐல நீங்க பாண்டிச்சேரியை பிளான் பண்ணி ஃபீஸுக்காக மட்டும் நீங்க பிளான் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ரீகன்சிடர் பண்ணுங்க. ஃபீஸ் ரிவைஸ் பண்ணிட்டாங்க, சாய்ஸ் ஃபில்லிங் திரும்பவும் எனேபிள் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு ஆட் என்ஆர்ஐ ஃபீஸ் எல்லாம் இவ்வளோ ஜாஸ்தியா இருக்கு, அதை நான் தமிழ்நாட்டிலேயே சேர்ந்துருவேன் அல்லது நான் டீம்டு யூனிவர்சிட்டிலேயே சேர்ந்துருவேன் அப்படின்னா யோசிச்சிங்க அப்படின்னா யூ கேன் ஆல்சோ ரிமூவ் யுவர் சாய்ஸஸ். சாய்ஸ் மாடிஃபிகேஷன் இஸ் அலவுட். அண்ட் அதற்கு லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 31st of August வரைக்கும் டைம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இது இன்னொரு நோட்டிஃபிகேஷன். updation of course preferences அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Accordingly, candidates can update their course preference for round 1 allotment if required on or before 31st August 11 AM வரைக்கும். ஸோ ஆகஸ்ட் 31ஆம் தேதி காலையில 11 மணி வரைக்கும்
கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். என்ஆர்ஐ நான் போட்டிருக்கிறேன், ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ரிமூவ் பண்ணிக்கலாம். என்ஆர்ஐ நான் போடாமல் விட்டுருந்தேன், இப்போ நான் ஆட் பண்ணலாமா? எஸ், ஆட் பண்ணலாம். அவங்க ஆல்ரெடி ரிவைஸ்டு ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறதும் கொடுத்தாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருந்துச்சு அப்படின்னா தென் யூ கேன் என்டர் அண்ட் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறத மாடிஃபை பண்ண முடியும். எந்த சேஞ்சும் இல்லை சார், ஓகே எனக்கு எங்கே கிடைச்சாலும் பரவாயில்ல நான் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா தென் யூ கேன் டெஃபினெட்லி கோ ஃபார் பாண்டிச்சேரி மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு நீங்கள் போடலாம். அண்ட் 31st ஆகஸ்ட் வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பனாக இருக்கிறதுனால ரிசல்ட் 31ஆம் தேதிக்கு மேலே தான் வரும். ஸோ செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் தான் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கே சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. எய்தர் செப்டம்பர் 1 அல்லது செப்டம்பர் 2 தான் ரிசல்ட் வரும். ஸோ ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தமிழ்நாட்டில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் டைமை யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி அவசியம் இருக்குது. ஒரு லாஸ்ட் மினிட் டென்ஷன் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சொன்னபடி 31ஆம் தேதியோட க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா எந்த இஷ்யூ இல்லை. மேபி 1ஆம் தேதியோ 2ஆம் தேதியோ ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இஃப் ஃபாதர் அதில் ஏதாவது ஒரு டிலே வந்துச்சு அப்படின்னா தென் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறதுலேயே ஒரு பெரிய டிலே வரலாம். தமிழ்நாடுனுடைய ரிப்போர்ட்டிங் நமக்கு 5ஆம் தேதி செப்டம்பர் 5th க்ளோஸ் ஆகுது. ஆல் இண்டியாவுடைய ரிப்போர்ட்டிங் 31st க்ளோஸ் ஆகுது. ஸோ ஆல் இண்டியா கோட்டா வர்சஸ் சென்டாக் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா யூ ஹாவ் டு பிளான் இமீடியட்லி அண்ட் ஆக்ட் அக்கார்டிங்லி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு கிளாரிட்டி கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம அதை பற்றி இன்னும் ஒரு தெளிவான வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சென்டாக் கவுன்சிலிங்க்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. பிகாஸ் திஸ் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். அண்ட் என்ஆர்ஐ ஃபீஸ் கம்மின்னு நினச்சி நான் சாய்ஸ் ஃபில்லிங் போட்டிருந்தேன், இப்படி ஃபீஸை ரிவைஸ் பண்ணதே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றது வந்து அவாய்ட் பண்ணலாம். இந்த மிஸ்டேக், இந்த விஷயங்களை அப்டேட் பண்ணிட்டாங்க, தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகளை இடங்கள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.